ஊக்கமது கைவிடேல். தகுதியான நேரத்தை நோக்கி காத்திருக்காதீர்கள். கிடைத்த நேரத்தை தகுதியாக்கிக் கொள்ளுங்கள். அதுவே புத்திசாலித்தனம். யாரிடமும் உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள். ஏனென்றால் அவர்கள் வைத்திருப்பது அவர்களுக்கான நியாயத்தை தான். ஒழுக்கம் பழமை போல் தோன்றினாலும் வாழ்வு முழுமையடைய அதுவே சிறந்த வழி. இறைவனும் குயவனும் ஒன்றே. இருவரும் தாங்கள் உருவாக்கியதை உடைப்பதே இல்லை. வாங்கிச் சென்ற நுகர்வோரே உடைத்து சிதறுகின்றனர். எவரையும் எதையும் உள்ளே அனுமதிப்பதில் கவனமாயிருங்கள். பிறகு வெளியேற்றுவது கடினமாகும். எங்கே செல்கின்றோம் என்பதை விட யாருடன் செல்கின்றோம் என்பதிலேயே பல பயணங்களின் மகிழ்ச்சி அடங்கியுள்ளது. எதையுமே கற்றுக்கொள்வதற்காக வெட்கப்படாதீர்கள். என்றேனும் ஒரு நாள் தெரியவில்லை என்பதற்காக அவமானப்பட நேரிடும். உண்மையை நியாயப்படுத்தி பேசினால் ஒன்று அவமானப்படுவீர்கள், இல்லை என்றால் காயப்படுவீர்கள். சிலவற்றை சிலருக்கு புரிய வைக்க முயற்சிக்காதீர்கள். புரிதல் இல்லாத வாழ்க்கையில் புதையலே கிடைத்தாலும் அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை. உங்களை புரிந்து கொள்ளாதவருடன் வாழ போராடாதீர்கள். அதற்கு தனிமை மேலானது. நன்றிகள்.